ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் உங்கள் கூட லாங் வீடியோ ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னென்னமோ நினச்சி என்னோடய டயட்டெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் என்னென்னமோ நடந்துருச்சு. நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருந்துச்சு. பட் காட் கிரேஸில் என்னோடய ஹெல்த் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னோடய டயட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அதோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி கோத்ரோ பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இனி வரப்போகிற அப்கமிங் டேஸில் என்னோடய டயட்டை நான் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். என்னோடய லைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன தடை வேணாலும் வரட்டும், கண்டிப்பாக நான் கிவ் அப்பே பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கீங்க அப்படின்னா ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து பொறுமையாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நான் கோத்ரோ பண்ண இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை டயட்டோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒஸ்ட்டாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்னோட இந்த ஜேர்னி அதிலிருந்து உங்களை ஓவர் கம் பண்ணி வர வைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் பர்சனலாக என்கிட்ட ஷேர் பண்ணணும் இல்லை கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலில் வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 14-15 நாள் என்னோடய டயட் சூப்பராக ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தது. சடனாக ஸ்டக் ஆகி நின்று போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். டே 14ன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு டயட் டே என்னைக்கும் மாதிரி நார்மல் டேவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் பக்கத்தில் எனக்கு ஸ்டொமக் லைட்டாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே. ஸோ நார்மலாக ஒரு ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னா நார்மலாக ஒரு ஸ்டொமக் பெயினாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாகும் அப்படி நம்ம நினைக்கிறது மாதிரி நானும் ஒரு டேக் இட் ஈஸி மாதிரி அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு டைம் ஆக ஆக அந்த பெயின் சிவியர் தான் ஆச்சே தவிர குறையிறது மாதிரியே தெரியல. என்னோட ரூமில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பெயின் எப்படி எனக்கு எடுக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட தெரியல. அந்த அளவுக்கு அந்த பெயின் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்துச்சு. ஸோ ரூமில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இமீடியட்டாக நீ ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும், இதை வச்சிட்டு இருக்காத அப்படின்னு. அப்போ தான் எனக்கு அந்த ஸ்டொமக் பெயினோட சீரியஸ்னஸே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நான் இமீடியட்டாக என்ன பண்ணேன்னா, ஃப்ளாட் பக்கத்தில் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கலில் போய் ஜஸ்ட்டு ஒரு செக்கப் பண்ணிப்போம் அப்படின்னு செக்கப் பண்ணுறதுக்கு போனப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட் நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் வந்துச்சு. அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா எனக்கு WBC கவுண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டொமக் பெயின் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்ட ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி அதனால தான் ஸ்டொமக் பெயின் வந்ததாக டாக்டர் சொன்னாங்க. ஆனால் எந்த ஃபுட் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஸ்டொமக் பெயின் வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் டெஃபினட்டாக ஏதோ ஒரு ஃபுட் சாப்பிட்டதில் ஃபுட் பாய்சன் ஆகி தான் ஸ்டொமக் பெயின் வந்துச்சு அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 7 டேஸ்க்கு டாக்டர் விட்டமின் C டேப்லெட்டும் ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்க கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த 7 டேஸும் எடுத்துக்கிற ஃபுட்டுமே நல்ல காரமான ஃபுட்டாக எடுத்துக்காமல் தயிர் நிறைய ஆட் பண்ணி காரம் கம்மி பண்ணி வீட்டில் குக் பண்ணி ஹெல்த்தியாக எடுத்துக்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் எனக்கு டயட்டில் இருந்து பிரேக் எடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன் அப்படின்னா டாக்டர்ஸ் இப்போ ஆப்பம், இடியப்பம், அது கூட தேங்காய் பால் விட்டு சாப்பிட்றதுக்கு, இப்போ ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அது கூட கேர்டு விட்டு இல்லை கேர்ட் ரைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி எடுத்துக்கும் போது தான் கொஞ்சம் இதில் இருந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன தான் நம்மளோட ஹெல்த்துக்காக நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக டயட்டு அது இதுன்னு நம்ம பர்சனலி நம்ம என்ன ட்ரை பண்ணியிருந்தாலும் டாக்டர் சொன்ன அவங்களுடைய சஜஷனை மீறி நம்ம ஒரு விஷயம் பண்ணவும் கூடாது. பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். ஸோ டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்களோ அதை கொஞ்ச நாளுக்கு ஃபாலோ பண்ணுவோன்னு தோணுச்சு.
அதனால் டாக்டர் சொன்னது மாதிரியே ஒரு 7 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பாடி வந்து பழைய மாதிரி நிலைமையில வந்ததுக்கப்புறமா டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் டயட்டில் ஒரு சின்ன கேப் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மறுபடியும் பேக் டு ஃபார்முக்கு வந்தாச்சு. ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கேன். ஸோ கிவ் அப் பண்ணாமல் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ இனி அப்கமிங் டேஸில் என்னோடய டயட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இனி நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். எக்ஸ்பெஷலி என்னோடய ரூமில் இருக்கிற என்னோடய ரூம்மேட்ஸ்க்கு தான். நம்ம ஃபேமிலி எதுவுமே நம்ம பக்கத்தில் நம்மளை டேக் கேர் பண்ணுறதுக்கு இல்லாதப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் நம்ம கூட இருந்து டேக் கேர் பண்ணால் இப்போது இவங்க இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த பிளேஸ் இவங்க இப்படி தான் நிரப்பியிருப்பாங்க அப்படின்னு என் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொன்று, நான் ஸ்டொமக் பெயினோட சிவியர் கண்டிஷனில் இருக்கிறப்போ என் ரூமில் இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க்குக்கு போயிருந்தாங்க. யாரும் ரூமில் இல்லை. ஸோ எனக்கு அப்போ எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆகுறது அப்படின்னே தெரியாமல் இருந்தப்போ என் ஃப்ரெண்டை தான் நான் கால் பண்ணியிருந்தேன். அவனோட பேர் வந்து ஜிண்டோ. அவங்கிட்ட எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, சுத்தமாக முடியலை, பக்கத்தில் ஏதாச்சும் மெடிக்கல் இருக்குமா போகணும் அப்படின்னு கேட்டதுமே அவனும் அவனோட ஒர்க் பிளேஸில் எல்லாத்தையுமே போட்டுட்டு அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து என்னை பக்கத்தில் உள்ள மெடிக்கலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தான். அதை என்னால் மறக்கவே முடியலை. எனக்கு அந்த டைமில் அவன்கிட்ட தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலை. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் நான் இருந்தேன். ஸோ அவனுக்காக இருக்கட்டும், என்னோடய ரூமில் இருக்கிற என்னோடய ரூம்மேட்ஸ்க்காக இருக்கட்டும், தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் நான் ஒரு தேர்ட் பர்சன் ஆக்க விரும்பலை என்னோடய லைஃப்பில் இருந்து. தே ஆர் க்ளோஸ் டு மை ஹார்ட். லவ் யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் யூடியூப் சேனல்லையும் கமெண்ட் பாக்ஸில் அக்கா உங்கள் ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோங்க, டயட்டெல்லாம் நம்ம இருந்துக்கலாம், ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணுங்கள், இப்படி என் மேலே ரொம்ப அக்கறையாக கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அண்ட் கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நியர்லி ஒரு 10 கிலோவாவது குறைச்சிருக்கணும். 88 இருந்து 90 வரைக்கும் அப்படி மாறி மாறி காமிச்சிட்ருக்கு இப்போதைக்கு. ஸோ 90 கிலோவே போட்டுப்போம். நம்ம கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி 80 கிலோவில் வரணும். இப்போது 25ஆந்தேதி கிறிஸ்மஸ் அப்படின்னா 24ஆந்தேதி நம்ம வெயிட் செக் பண்ணும்போது ஒரு 80 கிலோவில் இருக்கணும்னு ஒரு ஆசை. அதை டார்கெட்டாக வச்சு தான் நான் அப்கமிங் டேஸில் டயட் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அதை கண்டிப்பாக டே 1ல் இருந்து ஒரு 60 டேஸ்க்கு கணக்கு பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக 60 நாளில் 10 கிலோ குறைக்கணுங்கிறது டார்கெட். அதுக்கு மேலே எவ்வளோ குறைஞ்சாலும் ஹாப்பி தான். ஸோ கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு எல்லோரும் ரெடி ஆகுங்க. அடுத்த லாங் வீடியோ டே 1ல் இருந்து கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ தான் வரும். நம்ம டெய்லியுமே டயட்டில் என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற டயட் சார்ட்டோடையே லாங் வீடியோ ஈவினிங்கும் ஷார்ட் வீடியோ மார்னிங்கும் நான் அப்லோட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அப்போ அடுத்த வீடியோ டே 1ல் இருந்து மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.